கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஞாயிற்றுக்கிழமை 6ஆம் தேதியிலே கர்த்தருடைய சமூகத்தில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பாக நாம் இந்த தேசத்தில் பல காரியங்களுக்காக ஜெபித்து வருகிறோம். குறிப்பாக இந்த கொரோனா தொற்று நோய் பட்டுப்போக ஜெபித்து வந்தோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 12வது வசனம் முதல் நாம் வாசிக்கிற பொழுது ஆண்டவர் அங்கு சீசர்களுக்கு ஒரு பாடத்தை நடத்துகிறார். பச்சையான ஒரு அத்தி மரத்தை அவர் கண்டு அதை சபிக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் அந்த மரத்தை அவர் சபித்து அல்லது அந்த மரத்தில் இனி ஒரு காலும் ஒருவனும் கனியை புசியாதிருக்க கடவன் என்று அந்த பட்டுப்போக சொல்கிற அந்த வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இதை பயன்படுத்தி 24 ஹவர்ஸில் அந்த மரம் பட்டுப்போக பண்ணுகிற அந்த செயலை நாம் பார்க்கிறோம். இதில் என்ன என்றால், நீ வாயின் வார்த்தையை விசுவாசத்தோடு எடுத்து நீ பயன்படுத்தினா அந்த வார்த்தையின்படி ஆகும் என்று சீசர்களுக்கு போதித்து கொடுக்கிறார். ஆதலால் நீ ஜெபம் பண்ணும்போது எதை நீ கேட்டாலும் அது நடக்கும். ஜெபத்தில் வார்த்தைகளை வசனத்தை எடுத்து அதற்கு பதிலாக நமக்கு நடக்க வேண்டிய காரியங்களுக்கு பதிலாக எடுத்து சொல்லுவின்படியே நடக்கும் என்று ஆண்டு சொல்கிறார். ஏனென்றால் கர்த்தர் வார்த்தையின் தேவன். வேதத்தில் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையும் ஆயிருந்தது, ஆழத்தில் இருள் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் படைத்த படைப்பு, முதல்ல வானத்தை பூமியை சிருஷ்டித்த படைப்பில் பல குறைபாடுகள் இருந்திருக்கிறது. அந்த ஏதோ ஒரு குறைபாடுகள் நிமித்தம் அந்த குறைபாடுகள் அவர் எப்படி ஒழுங்கின்மையை வெறுமையை இருளை எப்படி போக்கினார் சரி செய்தார்னா, அவர் சொல்லி 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 உருவாக்கினார் என்று ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 25 வசனங்களில் வாசிக்கின்றோம். அவர் சொன்னபடியே அப்படியே ஆயிற்று என்று நாம் வாசிக்கின்றோம். தேவன் அது மிகவும் நல்லது என்று கண்டார் என்று நாம் வாசிக்கின்றோம். அருமையானவர்களே, சொல்லி சொல்லி உருவாக்குகிற தேவன். அதுபோல கர்த்தருடைய பிள்ளைகள் வாயின் வார்த்தைகளை சொல்லி சொல்லி கட்ட, இதெல்லாம் இப்படி வரணும், நிலைமை இப்படி கட்டப்படணும், சூழல் இப்படி கட்டப்படணும், நிலம் இப்படி கட்டப்படணும், வீடு இப்படி கட்டப்படணும், பிள்ளைகள் இப்படி கட்டப்படணும், பொருளாதாரம் தொழில் வருமானம் இப்படி கட்டப்படணும், கட்டவும் அதை நாம் எப்படி வர வேண்டுமோ அதை நாம் வார்த்தையினால் சொல்லி சொல்லி ஜபங்கள் அதை கட்டும்போது அப்படியே நடக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அது பரலோகம் கட்டி விடுகிறது. கட்டவிழ்க்க வேண்டும் என்று சொல்கிற பல விதமான நமக்கு விரோதமான கட்டுகளை அவிழ்த்து விடுதலை ஆக்கும்படியும் நமக்கு சொல்லி இருக்கிறார். வார்த்தையை நன்றாக பயன்படுத்த நாம் கற்றுக்கொள்வோம். வாயின் வார்த்தைகள் ரொம்ப மிக முக்கியம். இன்றைக்கு கழுவப்பட்டவர்கள் நீதிமானாக மாறியிருக்கிறோம். அநேகர் ஜெபம் பண்ணிட்டு சொல்லுவாங்க, நான் அற்பம், நான் தூசி, நான் ஒன்றும் இல்லை என்று சொல்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, 1 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம இவ்வளவாக வாசிக்கின்றோம். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள். இதுக்கு முந்தின பகுதியில் எப்படிப்பட்ட பாவ செய்கிறவர்களாக இருந்தீர்கள் என்று சொல்லப்படுகிற பாவ பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு முன்னால் அப்படி இருந்தீங்க. ஆயினும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமது தேவனுடைய ஆவியினால கழுவப்பட்ட, இயேசு இரத்தத்தினால நீங்க கழுவப்பட்டீங்க. கழுவப்பட்ட எல்லாரும் பரிசுத்தமாக்கப்பட்டீங்க, நீதிமான்கள் ஆக்கப்பட்டீங்க. நம்ம எல்லாரும் நீதிமான்களாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். அது நீதிமானாக மாற்றப்பட்ட நாவினால சொல்லி சொல்லி அவருடைய சாயலில் இருக்கிறோம், அவருடைய ரூபத்தில் கழுவப்பட்டு அவரை போல மாறி இருக்கிறோம். சொல்லி சொல்லி நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கணும். அந்த சொல்லின்படி நடக்கும் என்று அது நிறைவேற வரைக்கும் வேறு தாறுமாறான வார்த்தைகளை பேசாதபடி எச்சரிப்பாக இருப்போம், கவனமாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கொரோனா பட்டு போகணும்னு சொன்னோம். தேசத்தில் கொரோனா பட்டு போகணும்
இன்று பெருவாரியாக நம்முடைய தேசத்தில் கொரோனாவுடைய வல்லமைகள், அதனுடைய கிரியைகள் பட்டு போனது. வல்லமைகளை அதனுடைய கிரியைகளை கட்டி அதனுடைய கிரியைகளை அழித்திருக்கிறோம். இன்றைக்கு அது நிர்மூலமாகி வருகிறது. அதை கர்த்தர் சுருங்க பண்ணி ஒன்றுமில்லாமல் போக பண்ணுகிறார். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிற ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்றால், நான் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன், எல்லாவற்றும் நல்ல நிலைமைகளை உருவாக்குவேன். இந்த வருஷம் ஸ்கூல் இத்தனை 1.5 வருஷமாக போகாத பிள்ளைகள் எல்லாம் இந்த வருஷம் ஸ்கூலுக்கு கல்லூரிக்கு செல்லுவாங்க. இதுவரைக்கும் முடங்கி கிடந்த அத்தனையும் இயேசுவின் நாமத்தினாலே வீடுகளில் என்னெல்லாம் முடங்கி கிடந்ததோ, தொழில்களில், கம்பெனிகளில், பிஸ்னஸில், வாழ்க்கையில், ஒவ்வொரு குடும்பத்தில், ஃப்யூச்சர் பிளான்கள் எதெல்லாம் முடங்கி கிடந்தோ எல்லாவற்றையும் நற்சீர் உண்டாக செய்வேன் என்று வாக்களித்து அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஜெபத்தோடு இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்போம். இந்த வார்த்தையின் கடைசி பகுதிகளெல்லாம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். நாம் அதை அபியாசப்படுத்துவோம், நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து இந்த அப்படியே ஜெபிக்க பழகுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. பல வருஷமா கர்த்தருடைய சமூகத்துக்கு நாம் வருகிறவர்கள். சர்ச்சி பிரேயர் நம்ம வருகிற கர்த்தருடைய பிள்ளைகள் கவனிப்போம். இங்க வேதம் சொல்லுகிறது, 10ஆம் வசனத்தில் இயேசு ஜெபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அங்கே 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இதில் ஒரு காரியத்தை புரிந்து கொள்வோம். ஜெப ஆலயத்தில் 18 வருஷமா ஒரு பெண் கூனியாக இருந்திருக்கிறார். அவளை பலவீனப்படுத்தி கொண்டே இருந்திருக்கிறார். அவள் விடுதலை ஆகணும், அவள் சுகம் பெறணும்னு அந்த சர்ச்சில் போதித்ததே கிடையாது. நல்லா கவனிக்கிறேன். அந்த சபையில இந்த கூனி 18 வருஷமா வந்துட்டு இருக்கான். அந்த சபையில 18 வருஷம் ஆராதனையில் கலந்து கொள்கிறவா அவ விடுதலை ஆகணும் என்ற அக்கறையோ போதனையோ ஜெபமோ அந்த சபையில் 18 வருஷமா இல்லை. அந்த ஆண்டவர் வந்து அன்னைக்கு இந்த 18 வருஷமா கட்டுக்குள்ள இருந்த அவளை கர்த்தர் விடுதலை ஆக்கினார். நம்முடைய ஜெபங்களுக்கு வருகிற கர்த்தருடைய பிள்ளைகள் பல வருஷமா ஜெபங்களுக்கு போகிறோம், சபைக்கு போகிறோம், பிரேயருக்கு வருகிறோம். எத்தனையோ வருஷமாக கட்டப்பட்ட கட்டுகளை குறித்து இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த எண்ணமே கிடையாது. நிறைய சர்ச்சில் அந்த பாரம் கிடையாது. என் ஜனங்களுக்கு இவ்வளவு கட்டு இருக்கு, கட்டுகளோடு இருக்கிறாங்க, இவ்வளவு பலவீனங்களோடு தாக்கப்பட்டு இருக்கிறாங்க, இவங்க விடுதலை பெறணும்னு சொல்லக்கூடிய பாரம் நிறைய சபைகளுக்கு கிடையாது, போதர்களுக்கு கிடையாது. தந்திரமான வார்த்தைகளை பேசிட்டு போவாங்க. ஆனா கட்டு மாறுறதில்லை. மக்கள் விடுதலை பெறுகிறது இல்லை, மக்கள் விடுதலை ஆகிறது இல்லை. அல்லேலூயா. ஆனால் இயேசு அந்த இடத்துல என்ன செய்கிறார்? அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்கிறார், ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவளை தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஒரு விடுதலை பெற்றது. ஜெபாலயத்தில் அன்றைக்கு ஓய்வு நாளில் விடுதலை பெற்ற ஒரு பயங்கர கோபம். இதெல்லாம் மற்ற நாட்களில் வச்சுக்கணும். நல்ல தோணிக்கிறீங்க. நம்ம அநேக விதங்களில் மக்கள் கட்டப்படணும். இந்த ஊழியம் அதுதான். தெளிவா புரிஞ்சுக்கோங்க. கட்டுகள் அவிழ்க்கப்படணும். வார்த்தை நிறைய பேர் பேசுறது நல்லா தெரியும், பலமா பேசிடுவாங்க. என்னுடைய விடுதலை எப்படி வந்துச்சு, நான் எப்படி கட்டப்பட்டு வருகிறேன், நான் எப்படி கர்த்தருக்குள்ள பலப்பட்டு வருகிறேன் என்பதை நாம் யோசித்தால் இந்த ஊழியம் அநேகருக்கு கட்டுதலாக இருக்கும். ஊழியத்தை நேசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இந்த நாட்டில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்வோம். நான் எங்க கட்டப்படுகிறேன்? சத்தியத்தில் எங்க கட்டப்படுகிறேன்? ஜெபத்தில் எங்க கட்டப்படுகிறேன்?
என் மனதுல பலவிதமான இருள் இருக்க போச்சு. எங்க மாறி நான் எப்படி வெளிச்சத்துக்குள்ள வந்தேன்? இதை நம்ம அறியும். ஆமென் சொல்லுவோமா? இன்றைக்கு கர்த்தர் எத்தனை வருஷமான சுமந்து கொண்டிருந்த கர்த்தானால் நாம் நடுவில் உலாவுகிறவர், 7 பொன் குத்து விளக்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் உங்களுக்கு ஒரு விடுதலை கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கு 18 வருஷம் எத்தனை ஆண்டுகளான கட்டுகளானால் கர்த்தர் இதை உடைப்பார். ஆமென் சொல்லுவோமா? அந்த கட்டுல ஒரு திருப்பம் உண்டாகும், ஒரு மாறுதல் உண்டாகும். அதற்காக நம்ம எழுதி கொடுக்கிறோம். ஜெப குறிப்பு அதுதான். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. நமக்கு ஒரு ஜெப குறிப்பு அதுதான். கட்டுகளை உடைக்கப்படும். நமக்கு அந்த கொடுக்கிற கட்டவும் கட்டவிழ்க்கவும் ஜெப அறையை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 22வது வசனம் முதல் நாம் வாசிப்போம். இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்புக்குரியவர்களே, ஜெபமும் விசுவாசமும் ஒன்றோடு ஒன்றி இணைந்தது. ஜெபமும் விசுவாசமும் ஒன்றோடு ஒன்றி இணைந்தது என்று வேதம் சொல்கிறது. இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஜெபத்தில் ஏதாவது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் விசுவாசம் மிக முக்கியமாக பங்காற்றுகிறது. ஜெபிக்கிறவங்க இருதயத்துல விசுவாசம் மிக முக்கியமா பங்காற்றணும். ரொம்ப முக்கியம். விசுவாசம் இல்லாம தேவனிடத்துல எதையும் பெற முடியாது. அதை நம்ம ரொம்ப தெளிவா சொல்லணும். ஜெபம் பண்ணுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய இருதயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டியது விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசம் என்பது தேவனுடைய வார்த்தையோடு சம்பந்தப்பட்டது. இது ஏதோ தானவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறது, விசுவாசிப்பது. அந்த வசனம் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையை நம்புவது, அந்த வார்த்தையை விசுவாசிப்பது. விசுவாசம் என்பது தேவனுடைய வசனத்தோடு சம்பந்தப்பட்டதற்காக. நல்ல தெளிவாக கவனிச்சீங்கன்னா புரியும். ரோமர்கள் 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிப்போம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும். ஆதலால் விசுவாசம் என்பது கேள்வியினால் வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். கவனிக்கிறீங்களா? தேவனுடைய வார்த்தையை கேட்பதனால் வருவதுதான் விசுவாசம். தேவனுடைய வார்த்தையை நல்லா கேட்டு இந்த வார்த்தை என்னது சொல்லுது என்று கேட்டு நல்லா கவனிச்சா விசுவாசம் வரும். விசுவாசம் ரொம்ப முக்கியம். ரோமர்கள் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நம்முடைய பிழைப்பு எங்க இருக்கு? வெற்றி எங்க இருக்கு? வாழ்க்கை எங்க இருக்கு? என் வழி எங்க இருக்கு? வெற்றியாக மாறுவது எங்க இருக்குன்னா விசுவாசத்துக்குள்ள இருக்கு. விசுவாசம் எப்படி வருதுன்னா கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதனால. அல்லேலூயா. நான் எங்க கட்டப்படுவேன்? நான் எங்களுடைய வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு வரணும்னா விசுவாசத்தினால. விசுவாசம் எங்க இருந்து வருதுன்னா கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வருது. விசுவாசத்தினால். அல்லேலூயா. அதனால் விசுவாசம் கேள்விப்படுகிறதுனால வருது. கேள்வி எதனால வருதுன்னா தேவனுடைய வசனத்தினால வருது. கர்த்தருடைய வார்த்தையை
அந்த கேட்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறோம், கர்த்தருடைய வார்த்தை அது அவருடைய வார்த்தை நடக்கும் என்று நம்புவோம். அதை கேள்விப்பட்டு அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிற போதுதான் அந்த கேள்வியினால் விசுவாசம் வருகிறது. கேள்வி எங்க இருக்குன்னா வசனத்திலிருந்து வருது. நல்ல விசுவாசம் எங்க இருக்கணும்? வசனத்துக்குள்ளிருந்து புறப்படுது. அந்த விசுவாசம் தான் பலப்படும், அதெல்லாம் கட்டப்படும். ஒரு மீன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது தண்ணீரில் எடுத்த உடனே சாகாது. அல்லேலூயா. அது என்ன செய்யும்னா உடனே சாகாது. எடுத்த நேரம் முதல் அது மூச்சு விடுறதுக்கு திணறும், திணறிட்டு இருக்கும். சாகுறதுக்கு முன்னால திணறும், துடிக்கும், அங்க இங்க அலமோதும். கொஞ்ச நேரம் உயிரோட இருந்து கடைசியில சாகும், துடிச்சு துடிச்சு சாகும். விசுவாசம் இல்லா, விசுவாசத்தோடு வாழணும். கர்த்தரோடு கூட, கர்த்தருடைய வசனத்தோடு கூட விசுவாசித்தான் வாழணும், படைக்கப்பட்டிருக்கிறோம். நல்ல கவனிக்கிறீங்க. அல்லேலூயா. மிக தெளிவா புரிந்து கொள்ளும். இந்த நாட்கள் இருக்கிற விசுவாசத்தோடு தான் வாழணும். கர்த்தர் மேல விசுவாசம், கர்த்தர் வார்த்தை மேல விசுவாசத்தோடு தான் வாழணும், படைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த விசுவாசம் நம்மகிட்ட இல்லைன்னா இந்த திணறுகிற மீனை போலதான் இருக்கும். ஆமென் சொல்லுவோம். வாழ திணறுகிறவர்கள், வாழ திணறுகிறவர்கள் தான் அவிசுவாசம், சந்தேகம் நிறைந்தவர்கள். கவனிக்கிறீங்களா? இந்த காலையில கர்த்தர் வார்த்தையின் மேல வைக்கிற விசுவாசம் ரொம்ப முக்கியம். வசனத்துல வார்த்தையில தான் உங்க விசுவாசம் வருது. ஏன்னா வார்த்தை ஜீவன் உள்ள, வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கு, அது நடக்கும், அது செய்யும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். யார் விசுவாசம் நீதிமான் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? இன்னைக்கு சொல்லுங்க பாப்பா, யார் நீதிமான்? நான் நீதிமான். சத்தமா சொல்லுது. அல்லேலூயா. எந்தைக்கு இயேசு ரத்தத்தால கழுவப்பட்டீர்களோ அன்னிலிருந்து நீங்க நீதிமான்கள் ஆயிட்டீங்க. இனி நீங்க பாவிகள் இல்லை. ஆமென் சொல்லுவோமா? இதை தெளிவு வச்சுக்கோ. நான் நீதிமான். சில தவறுகள் செய்கிறேன்னா இருக்கலாம், ஆனா நான் நீதிமான். அது கழுவப்பட்டு சுத்தமாகும். நாளுக்கு நாள் நீதியில பெருகுவேன். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. யார் நீதிமான்? நான் பிழைப்பேன். நீதிமான் எதனால பிழைப்பேன்? விசுவாசம், கர்த்தருடைய வார்த்தையில வைக்கிற விசுவாசம். கர்த்தருடைய வார்த்தையில் வைக்கிற விசுவாசம் ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்லுவோமா? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக ரொம்ப மோசமா இருந்தீங்க. ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் தமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீங்க. இயேசு ரத்தத்தினால ஆவியினால கழுவப்பட்டுட்டீங்க. பரிசுத்தமாக கழுவப்பட்டீங்கன்னா நீங்க பரிசுத்தமானீங்க. பரிசுத்தமாகினா நீங்க நீதிமான்களானீர்கள். அல்லேலூயா. இதை விசுவாசிங்க. நான் கழுவப்பட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் கழுவப்பட்டேன். கழுவப்பட்டதுல இருந்து நீங்க பரிசுத்தமாக்கப்பட்டீங்க, நீதிமான்களாகிறீங்க. அல்லேலூயா. மிக முக்கியம். நான் நீதிமான். இந்த அந்தஸ்தை நான் ஒரு நாள் இழக்கூடாது. நான் நீதிமான். அல்லேலூயா. இனிமேல் எந்த கூட்டத்துல யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க நான் பாவிங்க அப்படி சொன்னா அதை அங்கீகரிக்க கூடாது. நிறைய பேர் அதை குழப்பறாங்க. பிரசங்கள் குழப்பது. பாவிங்க நம்ம இல்ல. அப்ப ஏன் ரட்சிக்கப்பட்டோம்? ரட்சிக்கப்பட்ட அன்றைக்கே நாம் கழுவப்பட்டுட்டோம். கழுவப்பட்ட அன்றைக்கே பரிசுத்தமாக்கப்பட்டுட்டோம். பரிசுத்தமாக்கப்பட்ட அன்றைக்கே நாம் நீதிமான்களானோம். நிறைய பிரசங்கள் அதை என்ன குழப்பம். நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகள் மனதை குழப்ப விடாது. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. விசுவாசம் ரொம்ப முக்கியம் சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். கலாத்தியர் புத்தகத்துல கவனிங்க, 3ஆம் அதிகாரம் 24வது வசனம். கலாத்தியர் 3:24 நாம் வாசிப்போம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே
ஆக்கப்படுவதற்கு நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் அல்லேலூயா. எதனால நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம்? விசுவாசத்தினால். நான் விசுவாசிக்கிறேன், நான் இன்னைக்கு கழுவப்பட்ட அன்றையிலிருந்து நான் நீதிமான், நான் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை பெற்ற நாளிலிருந்து நீதிமான். அன்றைக்கு என்னை கர்த்தர் ரத்தத்தினால கழுவினார், என் பாவங்கள் என்னை கழுவின நாள் அன்றிலிருந்து நான் நீதிமான். அதை விசுவாசிக்கிறேன். நாமே சொல்லுவோமா? இனி பிரசங்க எங்கேயோ கேட்டோம், வீடியோல கேட்டோம், அவர் பண்ணதை கேட்டேன், இவர் பண்ண கேட்ட குழப்பிடாதீங்க. நான் கழுவப்பட்ட அண்ணாலே நான் நீதிமான். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. விசுவாசத்துல எல்லாருமே வாழும், விசுவாசத்துல எல்லாருமே பிழைக்கும், விசுவாசத்துல எல்லாருமே நடக்கும். ஆமென் சொல்லுவோமா? இப்படி நம்ம பழகணும். நான் விசுவாசம் நடக்க வேண்டிய பிள்ளை. ஆமென் அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவர் மட்டும் நாமும் விசுவாசத்தால் தான் வாழணும். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் விசுவாசத்தோடு தான் வாழணும். நன்றி விசுவாசத்தோடு வாழ்றது இல்லை, விசுவாசித்து எல்லாவற்றையும் விசுவாசத்தினால பெற்றுக்கொண்டு சுதந்திரித்துக் கொண்டு வாழ வேண்டும். ஆமென். ஊழியக்காரன் மட்டுமல்ல நாமும். ஆமென் சொல்லுவோமா? எபிரேயருக்கு எழுதின 11:6 வாசிங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஜெபத்துல விசுவாசம் இல்லாம ஒண்ணுமே பெற முடியாது. விசுவாசமும் ஜெபமும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டது. ஜெபிக்கிற நீங்க நல்லா கவனிக்கிறீங்க. ஜெபமும் விசுவாசமும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டது. இணைக்கப்பட்டிருக்கா? ஆண்டுடைய கர்த்தரை நம்பி இந்த உலகத்துல வாழ்றது, அவருடைய ஒத்தாசையை நம்பி, அவருடைய உதவியை நம்பி, அவருடைய வார்த்தையை நம்பி வாழ்றது எவ்வளவு பாக்கியம் தெரியுமா? அவருடைய வார்த்தைகளை நம்பி வாழ்வது, அவருடைய வார்த்தையை விசுவாசித்து வாழ்வது, அதுதான் வெற்றியான வாழ்க்கை. தெரிந்து கொள்ளுங்க, ரொம்ப முக்கியம். தெரிந்து கொள்ளுங்க, அவருடைய வார்த்தையை நம்பி வாழ்வது. வேற யாருடைய வார்த்தையை நம்பி வாழ்ற? அவருடைய வார்த்தையை நம்பி வாழ்வது வெற்றியான வாழ்க்கை. கவனிக்கிறீங்க? நான் எதை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? ஆண்டுடைய வார்த்தையை நம்ப பழகணும், அதை விசுவாசிக்க பழகணும். அதெல்லாம் உங்களுடைய வெற்றி இருக்கு, அதெல்லாம் உங்க விடுதலை இருக்கு, அதெல்லாம் வழி இருக்கு, அதெல்லாம் அற்புதம் இருக்கு, அதெல்லாம் அதிசயங்கள் இருக்கு. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் வார்த்தையில என்ன சொல்லியிருக்காரு எனக்கு அதை படிக்கணும். லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோம், கர்த்தருடைய பைபிளை படிக்கிறது தெரிந்து கொள்ளணும், ஜீவனை தெரிந்து கொள்ள சொல்றாரு. எதெல்லாம் எனக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் என்பதை தெரிந்து கொள். இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்க, இதெல்லாம் சூஸ் பண்ணிக்க, சூஸ் பண்ணி ஜெபம் பண்ணு. ஆமென் சொல்லுவோம். சூஸ் பண்ணி கட்டவிழ்த்து, சூஸ் பண்ணி கட்டவிழ்த்து கட்டு. ஆமென் சொல்லுவோமா? இன்னைக்கு நம்ம கற்றுக் கொடுக்கிறோம். கவனிங்க, தேவனுடைய வார்த்தை எப்படி சொல்லி இருக்கு, ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லி இருக்காரு அதை விசுவாசிக்கிறேன். அதுதான் தைரியம். கவனிக்கிறீங்களா? ஏதோ தைரியத்துல வாழ்ற. ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லி இருக்கிறார், கர்த்தர் வார்த்தையில என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை அதை அறிவதுதான் ரொம்ப முக்கியம். அறிந்ததை நம்புவது மிக முக்கியம். அந்த வார்த்தை தான் எனக்கு தைரியம். வாழ்க்கையில எனக்கு என்ன தைரியம் இருக்குன்னா, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு ஒண்ணு இருக்கு. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஊழியத்துக்கு வரும் முன்னால என்னோட பேசின வார்த்தை என்ன தெரியுமா? உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. பிரசவம் பண்ண தெரியாதவன், பாட்டு பாட தெரியாதவன், பிரேயர் நடத்த தெரியாதவன் என்ன பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. அன்னைக்கு ஒண்ணும் இல்லை, இந்த பலத்தோட போ. உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா, உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா. அதனுடைய மகத்துவங்களை பல விதங்களை பார்க்கிறேன், பல விதங்கள்ல பார்க்கிறேன். ஆண்டவரை நான் அனுப்பினவர், நான் உன்னோடு கூட இருப்பேன் சொல்லி அனுப்பினவர் நான் தான். உன்னை அனுப்புறப்போ இந்த வார்த்தையை நம்பி நிற்பதுதான் தைரியம். இந்த வார்த்தை யாரை எனக்கு சொல்லணும்னா கர்த்தர் என்று சொல்லி இருக்கிறார். என் அனுப்புறவர் யாருன்னா கர்த்தர். இந்த ஊருக்கு அனுப்புறது யாருங்க? கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவாங்க. இந்த வருடம் நம்முடைய ஊழியத்துக்கு 1000 குடும்பங்களை கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு வருவார்கள்.
சொல்லுங்கள் ஆமென். எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கு? என் அனுப்புன தெய்வம் நான் பருகவும் பெருகவும் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல எண்ண முடியாத ஒரு ஜனத்திரட்சி இந்த ஊழியத்தில் கொடுக்கவும் வல்லவராக இருக்கிறார். நான் நம்புகிறேன். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிக்கிறேன், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு திசைகளை கர்த்தர் இந்த வருஷத்துல கட்டவிழ்த்து 1000 குடும்பம் ஊழித்து வந்து சேரப்படி கிருபை செய்கிறார். ஆமென் சொல்லுவோமா? நல்லா கவனிக்கிறீங்க, ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய வார்த்தையை தான் நம்புறோம். எதை நம்புகிறோம்? யாரை நம்புகிறோம்? எதை முன்னால வைக்கிறோம்? ரொம்ப கொஞ்சம் தெளிவா வச்சுக்கோங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வருதுன்னா, கேள்விப்படுறீங்கன்னா அதை விசுவாசிங்க. விசுவாசம் கேள்வினால் வரும். கேள்வி கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வரும். கர்த்தருடைய வார்த்தையின் மேல விசுவாசம் இங்க நடக்கும். நடக்கும். அனுப்புகிறவர் நான் அல்லவா? நினைக்கிறேன், என்னை எதுக்காக அனுப்புறாரு? ஏதோ வந்து கொஞ்ச நாள் இப்படி இல்லை, மிக பலமான ஒரு காரியத்தை செய்யும்படி, இந்த இடத்துல ஒரு அசைவம் உண்டாக்கும்படி, ஒரு பெரிய திருப்பத்தை உண்டாக்கும்படி, ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதல் உண்டு பண்ணும்படி கர்த்தரை தெரிந்து கொண்டார். ஆமென் சொல்லுவோமா? பல ஜனங்களுடைய விடுதலைக்காக, பல ஜனங்களுடைய கட்டுகள் அவிழ்க்கும்படியாக கர்த்தரை தெரிந்து கொண்டார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். குழந்தைகளை திருப்புறது, வாலிபர்களை திருப்புவது. ஆமென் சொல்லுவோமா? எங்கேயோ போயிட்டு இருப்பாங்க, குடும்பங்களை திருப்புவது, ஜனங்களை திருப்புவது, கர்த்தருக்கு திருப்புவது. அதற்கு கர்த்தரை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க, அனுக்கிற வருஷத்தை சொல்லும்படியாக, நொறுங்குண்டவர்களை காயங்களை கட்ட, இருதயம் காயமுட்டவர்களை என்ன சொல்ல கட்டணும். அநேகருடைய கட்டுகள் அவிழ்க்கும்படியாக கர்த்தரை தெரிந்து கொண்டார். அதை நான் புரிந்திருக்கிறேன். என்னை எதற்காக தெரிந்து கொண்டார்? உன் அனுப்புவர் நான் சொன்னவர் என்ன செய்யும்படி என அனுப்பி இருக்கிறார். இடத்துல அநேகர் கட்டப்படுவாங்க. ஆமென் சொல்லுவோம். கட்டப்படுவாங்க. நம்ம வாழ்க்கை கட்டப்படும், அவருடைய ஜீவியங்கள் கட்டப்படும், அவருடைய கட்டளைக்கு தான் வருவாங்க. ஆமென் சொல்லுவோமா? இடத்துக்கு வருகிற கர்த்தருடைய பிள்ளைகள், வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகள், கர்த்தருடைய வார்த்தைகள் விசுவாசம் வைக்கிற பிள்ளைகள் கட்டப்படுவார்கள், பலப்படுவார்கள், திரும்பும். ஆமென் சொல்லுவோமா? சரீரத்தில் திரும்ப வரும், மனதில் திரும்ப வரும், சூழ்நிலையில் திரும்ப வரும், பொருளாதாரங்கள் திரும்ப வரும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன், என் அனுப்பினவர் அதற்காக அனுப்பி இருக்கிறார். என்னை அதற்காக இந்த ஊருக்கு அனுப்பியிருக்கார். இந்த இடத்தை செலக்ட் பண்ணி இந்த ஏரியாவுக்கு போன்னு சொல்லி அனுப்புறவர் நான் அல்லவா? நான் அல்லவா? ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இத கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறதா தைரியம். வேற எதையும் விசுவாசிக்காதீங்க. யாரோ சொல்றத கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்க. எவ்வளவு சூழ்நிலை கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க நடக்கும். ஆமென். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்துக்கு நாம் வருவோம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவர்கள் மேல் நிச்சயம். கவனிக்கிறீங்களா? காண்கிறவர்கள் மேல விசுவாசம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. காணப்படாதவர்கள் வாழ்க்கை இன்னும் காணல, அவைகள் நடக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற நம்புகிறேன். அதான் நிச்சயம். சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்ப காண்றவர்கள் மேல விசுவாசம் வைக்க வேண்டிய அவசியம் இல்ல, அது ஏற்கனவே காணப்படுது. காணப்படாதவர்கள் மேல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நம்பு, நடக்கும். காணப்படாதவர்கள் மேல், அல்லேலூயா, காணப்படாதவைகள் மேல் நிச்சயமான ஒரு நம்பிக்கை உனக்கு வருதுன்னா அதுதான் உனக்கு எதிர்காலம், உனக்கு நடக்க போகுது. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. பார்த்த காரியங்களை விசுவாசிக்க வேண்டியவர்கள் அல்ல, பார்க்காதவர்களை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவரே, அல்லேலூயா. இந்த இவன்கிட்ட சொல்ற ஆண்டவர் தோமாவிட்ட என்ன சொல்றாரு? கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாதவைகளை விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். நல்லா கவனிங்க. உங்களுக்கு முன்னால இருக்கிற நிலைமைகளை இல்ல பாக்குறது,
இதுக்கு மேல ஒரு நல்ல நிலைமையை காண்கிறவர்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நல்ல சுகத்தை சொல்லுது, நல்ல தலைமுறைகளை சொல்லுகிறது, நல்ல வீடுகளை சொல்லுகிறது, நல்ல எதிர்காலங்களை சொல்லுகிறது. அதை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அதை சூஸ் பண்ணிக்க. பைபிளை படிச்சு தெரிந்து கொள். நல்ல ஒரு செழிப்பை கர்த்தர் சொல்கிறார், தெரிந்து கொள். நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டுவதை ஆண்டவர் விரும்புகிறார், தெரிந்து கொள். நல்ல வீடுகளை கட்டி குடியிருப்ப. ஆமென் சொல்லுவோமா? அதற்கு விரோதமான கிரியைகளை நீ பார்த்ததை பயப்படாத. கர்த்தருடைய வார்த்தை நிலைக்கும், நடக்கும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. நான் வருவேன். இந்த நிலைமைக்கு வருவதா நான் விசுவாசிக்கிறேன். இந்த நிலைமைக்கு வருவேன். என் பிள்ளைகள் வருவாங்க, இந்த நிலைமைக்கு வருவாங்க. என் குடும்பம் இந்த நிலைமைக்கு வரும். எனக்கு இப்படி ஒரு நல்ல வீடு வரும். இந்த ஒரு இடத்துல நான் உட்காருவேன், அமர்வேன், நான் தலையாக இருப்பேன். அதான் விசுவாசம். காணாதவைகள் மேல விசுவாசம். இன்னைக்கு நான் தலையாக இருக்கேன், அதை பார்த்துட்டு இருக்கல. காணாதவைகள் மேல், காணாதவைகளை நிச்சயமாய் நம்புகிறது. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது அபரிமிதமான விசுவாசம் வருதுன்னா நடக்கும்போது அர்த்தம், நடக்கும்போது. அல்லேலூயா. வசனத்தை கேட்கிறவர்கள்தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வல்லமையான விசுவாசி யாருன்னா கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறவங்க தான். வல்லமையான விசுவாசி யாரு? இங்க இருக்கிற யார் வல்லமையான விசுவாசின்னு கேட்டா, கர்த்தருடைய வார்த்தையை முழுக்க முழுக்க நிச்சயமாக நம்புகிற பிள்ளைகள் தான் நல்ல விசுவாசிகள். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னேன், விசுவாசத்தோடு, விசுவாசத்தை ஜெபத்தோடு சம்பந்தப்படுத்தி என்ன செய்யணும்? நிறைவேற்றணும். விசுவாசத்தை ஜெபத்தோடு சம்பந்தப்படுத்தி இருக்கிறார் ஆண்டவர். நாம் எதை பேசுகிறோமோ அதை விசுவாசிக்கிறோம். நம்ம பேசுற காரியங்களை நம்ம விசுவாசிக்கிறோம். நல்லா கவனிக்கிறீங்களா? பலவீனமா தெரியுது, சுகவீனமா இருக்குது, நடக்காதது போல தெரியுது, சூழ்நிலை சாதகமற்று தெரியுது, இதை பேசக்கூடாது. ஹலோ, கவனிக்கிறீங்களா? வார்த்தையின் பிரமாணம் ஒரு பிரமாணம். எவ்வளவு பிரமாணங்களுக்கு போன வாரத்துல 2வது பிரமாணத்துக்குள்ள நாங்க வந்தோம். வார்த்தையின் பிரமாணம், விசுவாச பிரமாணம், 2 வார்த்தையின் பிரமாணம். பல பிரமாணங்களை ஒன்று. பிரமாணங்களை கை கொண்டா வெற்றி இருக்கும். ஆமென் சொல்லுவாங்க. பைபிள் அதை சொல்லுது, நீ புத்திமான நடப்ப, உன் வழியை வாய்க்கப்படுவ. கவனிக்கிறீங்க, ரொம்ப முக்கியமா கவனிப்போம். சத்தியம் வித்தியாசமா தெரியுமா இருக்கும். அந்த சத்தியம் இது வெற்றியின் பாதை, நரகம் உயர்வின் வழியும் வெற்றியின் வாழ்வும். வெற்றி அடைவதுதான் தேவனுடைய திட்டம், ஜெயம் எடுப்பதுதான் தேவனுடைய திட்டம். நல்ல விதைகளை இருதயத்துல போட வேண்டிய என்னுடைய கடமை, அதுக்கு அனுப்பி இருக்கிறான். ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. பலவீனமா தெரியுது, ஆனா என்ன சொல்ல வேண்டும்? ஆண்டவர் சொல்கிற, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால நான் எல்லாவற்றையும் செய்வேன். எனக்கு நோய் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு மாதிரி வயசாயிடுச்சு, இனியெல்லாம் நான் என்னத்தை பண்ண போறேன்? பிள்ளைகள் பார்க்கறது இல்ல, நம்ம தான். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. இதை பேசுறது, அதை பேசுறது, காணாதவைகள் மேல். அல்லேலூயா. நான் உன்னை ஆரோக்கியப்படுத்துவேன் என்பதை விசுவாசிக்கணும். ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், 120 ஆண்டுகள் வாழ்வதற்கு தேவன் நமக்கு திட்டம் வச்சிருக்க. நான் வாழ்றதை நம்ம நிர்ணயம் பண்ணணும். வாழுற காலம் ஆரோக்கியமா வாழ வேண்டியது நான் நிர்ணயம் பண்ணணும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. நடக்காத போல தெரிகிற காரியங்கள் நடக்கிறதாக பார்க்கிற கர்த்தருடைய வார்த்தையை நீங்க விசுவாசிக்கணும். ஆரோக்கியம், நான் வந்து ஆரோக்கியப்படுத்துவேன். இந்த நாள் அவர் சொல்லுகிறது, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக சுகமாக. அதான் விசுவாசிக்கிறேன் கர்த்தருடைய வார்த்தையை. அநேகருக்கு இன்றைக்கு சுகம் கிடைக்கும், அநேகருக்கு ஆரோக்கியம் உண்டாகும். ஆமென் சொல்லுவோமா? நான் ஆண்டு சொல்றேன், நான் உனக்காக வழக்காடுவேன். பதில் செய்வர் நானே, நான் உனக்காக வழக்காடுவேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? நமக்காக யாரோடு வழக்காடும் அங்க வழக்காடு கர்த்தர் இருக்கிறாரு. கர்த்தர் உனக்காக, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். யுத்தம் அவர் பண்ணுவார் நமக்காக. அதுக்கு ஒரு விசுவாசிங்க கர்த்தர் வார்த்தை. இது மாதிரி எத்தனையோ காரியங்கள்.
கர்த்தருடைய ஆவியானவர் சத்துருக்கு விரோதமாக எழுந்து போராடி அவனை மேற்கொண்டு அவனுக்கு விரோதமாக கொடி ஏற்றுவார். எனக்காக அவர் செய்து முடிக்கிறார். எனக்காக செய்து முடிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நல்ல துணை, நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டுவ. நல்ல வீடு உனக்கு உண்டாகும். ஆமென் சொல்லுவோமா? நல்ல வீடுகளை கட்டும்படி கர்த்தர் நமக்கு கிருபை தருகிறார். நீ தலையாக வர வேண்டும். நீ செழிப்பாக வரணும். நல்ல கவனிக்க. போன மாசத்துல தியானித்தோம். நமக்கு அனுதினம் அண்ணா இல்ல மாடல். ஏதே தோட்டம் தான் நமக்கு மாடல். ஆமென் சொல். செழிப்பு. நல்ல கவனிக்கிறீங்களா? ரொம்ப முக்கியம். நீ புசித்து திருப்தியாவாய். நீ நல்ல வீடுகளை கட்டுவாய். வீட்டுக்குள்ள சமாதானம் இருக்கும், சுகம் வீட்டுக்குள்ள இருக்கும். அதை நீ விசுவாசிக்கிற, அந்த வார்த்தை நிறைவேறும். அதான் ஜெபத்துல கொண்டு வரும். இந்த விசுவாசத்தை ஜெபத்தோட இணைக்கிறோம். நல்லா கவனிக்கிறீங்களா? இது போல விசுவாசம் ரொம்ப முக்கியம். எதன் மேல விசுவாசம் வைக்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தையின் மேல. ஆமென் சொல்லுவோமா? நான் தலையாக, என் குடும்ப தலையாக மாறுவதற்குள்ள எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் மேலாக வருவேன், நான் கீழாக மாட்டேன். என் நிலைமை கீழாகாது. யாரும் எடுத்து பேசிட்டு போங்க. என் பிள்ளைகள் தலையா வருவாங்க, என் மகன் தலையாக வருவான். ஆமென் சொல்லுவோமா? இந்த ஊருக்குள்ள இந்த தொழில் நல்ல நிலைமைக்கு வந்து தலையாக மாறும். என் தொழில், என்னுடைய வியாபாரம் நல்ல நிலைமைக்கு வந்து தலையாக மாறும். ஆமென் சொல்லுவோமா? அதை விசுவாசிக்கிறேன். ஆமென் சொல்லுவோம். என் எல்லைகள் பெரிதாகும். நான் வலதுபுறத்திலேயோ இடதுபுறத்திலேயோ இடம் கொண்டு பெருகுவேன். எத்தனை வார்த்தைகள்! நான் வெட்கப்பட்டிருக்கிற இடத்துல கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பேன். எவ்வளவு பெரிய பாக்கியம்! எவ்வளவு வெட்கப்பட்டோம், எவ்வளவு தலதுணிவா இருந்து, எவ்வளவு மனசு உளைச்சலா இருந்து, அதே இடத்துல கர்த்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன்றார். அதன் மேல விசுவாசம். அதைத்தான் ஜெபத்துல நினைக்கிறோம், விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். ஆமென் சொல்லுவோமா? தோல்வி பேசுகிறதல்ல கர்த்தருடைய பிள்ளை. கர்த்தருடைய வார்த்தையை பேசணும். கர்த்தருடைய வார்த்தையை பேசுவது மிக முக்கியம். ஜெயத்தை பேசணும், வெற்றியை பேசணும். அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகள் வாயிலிருந்து புறப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். யாரோ ஒன்று சொன்னா, எதையும் ஒன்று பேசுறாங்க, அப்படி சொன்னோம்னா அவங்களுக்கு ஏற்றபடி அப்படி குழம்பக்கூடாது. நான் வெற்றி அடைந்தேன். ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நல்ல கவனிக்கிறீங்க. ஜெபிக்கிற பிள்ளை, விசுவாசத்துல கர்த்தருடைய வார்த்தையை நம்பி இருக்கிற பிள்ளை, உன் மனசை யார் குழப்பினாலும் நீ குழம்ப மாட்ட. நீ குழம்ப மாட்ட, நீ அலக்கழிக்க விட மாட்ட. நான் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி நிற்கிறேன். அதுதான் விசுவாசம். புரிஞ்சுட்டீங்களா? என்னை வந்து குழப்புறாங்க, நோ, என்னை குழப்ப முடியாது. எனக்கு விரோதமா எதையை சொல்லி என் மனதில் இருக்கிற அந்த விசுவாசத்தை யாரும் கெடுக்க முடியாது. அல்லேலூயா. அதுதான் விசுவாசம். நீங்க உங்களை கெடுக்க விடக்கூடாது. நல்ல ஊழியக்காரங்க வந்து கெடுத்துருவாங்க, நல்ல விசுவாசங்கள் கூடி கெடுத்துருவாங்க. யாரு கெடுக்க விரும்பினாலும் நான் பற்றி இருக்கிற வார்த்தை விட்டு விலக மாட்டேன். அந்த வார்த்தை, அதுதான் விசுவாசம். டர்ன் ஆகும், நடக்கும். விசுவாசம் ரொம்ப முக்கியம். எல்லாரும் போல பரிதாபமா பேசிட்டு இருக்கிறது நிறுத்திடுது. யாரெல்லாம் பரிதாபமா மோசமா பேசுறாங்களோன்ற பேச்ச நிறுத்துங்க. நிலைமை மோசமா சொல்லித்தரவங்கள நிறுத்துங்க. அல்லேலூயா. ஒரு மாதிரி நம்ம எல்லாம் ஒண்ணும் இல்லாம ஆயிட்டோம்னு சொல்லி நம்ம கிளறி விடுறவங்கள நிறுத்து. ஒண்ணும் இல்லாம ஆகல. நான் நம்புகிற கர்த்தர் கண்மலை. நான் நம்புகிற வசனம், கர்த்தருடைய வார்த்தை ஜீவன். அதை நம்பி நிற்கிறேன். விசுவாசம் எங்கிருந்து வருது? கேள்வியிலிருந்து வருது. நல்ல கவனிக்க. கேள்வியிலிருந்து வருது. கேள்வி எங்கிருந்து வருது? கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வருது. அப்ப வார்த்தை தான் விசுவாசம். வார்த்தை மேல விசுவாசம் வைக்கிறேன். அதை நீங்க உறுதியா நீங்க பிடிக்கிற கர்த்தர் பார்க்கிறன்னா உங்களுக்கு டர்னிங் உண்டாகுது, திருப்பம் உண்டாகுது. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. பேசுகிறது நல்ல கவனிக்க. பேசுகிறது நம்ம கவனிக்கணும். வெளிப்படுகிற வரைக்கும் நீங்க அதை தான் பேசணும். ஜெபத்துல என்ன பேசுறீங்களோ அது நிறைவேற வரைக்கும் அதை தான் பேசணும்.
வார்த்தை ரொம்ப முக்கியம். ஜபத்தோட நடக்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். கனெக்ட் ஆகி இருக்கு, வார்த்தையில விசுவாசம் இருக்கு. அல்லேலூயா. நமக்கு நல்ல ரொம்ப சிம்பிள் மாட்டு நம்ம காத்துல பறக்க விட்டுட்டு காரியம் கெட்டு போயிட்டு இருக்கு. நான் விசுவாசிக்கிற கர்த்தருடைய வார்த்தை என்னுடைய வாயிலிருந்து புறப்படுது, என்னுடைய வாயிலிருந்து புறப்படுது, அது நிறைவேறும். அது நிறைவேற வரைக்கும் அதே வார்த்தை தான் பேசும். தாறு மாற பேசக்கூடாது. அல்லேலூயா. தாறு மாற யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்களுக்கு தாறு மாற போயிடும். நாம் எதை பேசுறோமோ அதை தான் அடைகிறோம். நாங்கள் எதை பேசுறோமோ அதான் அடைகிறோம். சின்ன வயசுல சில வருஷத்துக்கு முன்னால என்ன பேசினீங்களோ அதுதான் இன்னைக்கு நடந்துச்சு. நல்லா யோசித்து பாருங்க. நான் இதுக்கு முன்னால என்னெல்லாம் பேசணுமோ அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு. எதெல்லாம் அறிக்கை பண்ணப்பட வாயில் எது வரணும், எது எழுதப்படணும், எதை பேசணும் ரொம்ப முக்கியம். வாயிலிருந்து எதெல்லாம் சொன்னோமோ அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கும். இதுக்கு முன்னால என்ன பேசணுமோ அதுதான் நடக்கும். இனி என்ன நடக்கணுமோ அப்போ பழையதை நம்ம உடைக்கணும். அல்லேலூயா. இதுக்கு முன்னால காரியங்கள் கெடுத்துட்டோம் வாயை வச்சு. வாய் ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிற வாய் பாக்கியம் உள்ளது. அது விசுவாசத்தை பேசுறதுன்னு அர்த்தம். கர்த்தருடைய வார்த்தையை பேசுறோம்னா எதை பேசுறோம்? கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறோம், கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறோம், அதை பிரகடனப்படுத்துகிறோம். அது அப்படியே வந்து நிற்கும், நடக்கும். நாமே சொல்லுவோம். அதுதான் நீங்க பேசுவோம். நல்லா சூஸ் பண்ணிக்கணும். கர்த்தர் அப்படி வச்சுட்டாரு அப்படி சொல்லக்கூடாது. கர்த்தர் ஒருத்தரையும் அப்படி வைக்கிறது இல்ல. பிசாசியன் அப்படி வச்சுட்டான்னு சொல்லக்கூடாது. ஹலோ, பிசாசியன் அப்படி வச்சுட்டா நோ. பிசாசு வாயை அப்படி பேச வைக்கிறான். பிசாசு வாயில கண்டதை பேச வச்சு அப்படியே சீரடிக்கிறான். அது இடம் கொடுக்கூடாது. வார்த்தையை சரி பண்ணணும். இருதயத்தோடு கனெக்ட் பண்ணப்பட்டிருக்க வாய், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுது. தொணதனா பேசுனா வாய் பேசுற சரியில ஒழுங்குபடுத்து. ஆரோக்கியமானதை பேசு, ஜெயமானதை பேசு, வெற்றியானதை பேசு. உன் வாயில அதிகாரம் இருக்கிறது. ஆமென் சொல்லுவோமா? மோசமான காரியங்கள் பேசாத, பலவீனமான காரியங்கள் பேசாத, தோல்வியான காரியங்கள் பேசாத. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீதிமொழிகள் 18:21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதுல பிரியப்படுகிறவங்க அதன் கனியை புசிப்பாங்க. எதை பேசுறோம் ரொம்ப முக்கியம். நாவின் அதிகாரத்தில் கர்த்தர் என்ன வைக்கிறார்னா உனக்கு நல்ல ஜீவன் வைக்கிறார், ஜெயத்தை வைக்கிறார், மேன்மையானது வைக்கிறார், முதன்மையானது வைக்கிறார், மேலாக வருகிறதை வைக்கிறார், தலையாக வருகிறதை வைக்கிறார். அந்த வாயிலிருந்து அது புறப்படணும். அதுல அதிகாரத்தோடு நீ பேசுற. இந்த பலவீனத்துக்காக சொல்லிக்கிறியா? நிலைமை மோசமாகி கிடக்கிறதுக்காக சொல்லிக்கிறியா? கட்டப்பட வேண்டும் என்று சொல்லிக்கிறியா? கர்த்தருடைய வார்த்தையின்படி சொல்லு, நிறைவேறு. நாவின் அதிகாரம். ஆமென் சொல்லுவோமா? கற்பத்தின் கனிக்கு பேசுறியா? குழப்பாத, கன்ஃபியூஸ் பண்ண பேசாத. ஒரே பதில்தான், நிறைவேற வரைக்கும். நாம் அறிக்கையிட்ட வார்த்தைகள், செபித்த காரியங்கள் அது வெளிப்படுகிற வரைக்கும் அதுதான் பேசணும், அதுதான் பேசணும். ஆமென் சொல்லுவோமா? ஆகையால என்ன தெரிந்து கொள். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 19ஆவது வசனம். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன். நீ சூஸ் பண்ணு. ஜீவனை தெரிந்து கொள். பைபிள்ல இருந்து நல்லா புரிஞ்சுக்கோ. கர்த்தருடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. தெரிந்து கொள். மரணத்தை கொண்டு வருகிற, பாதிப்பை கொண்டு வருகிற, சாபங்களை கொண்டு வருகிற, உன்னை முடக்கி போடுகிற, உன்னை கட்டி போடுகிற நிலைமைகளை பேசுகிற வார்த்தைகளை நிறுத்து. அதுல அதிகாரம் இருக்கு. நீ பேசுற வார்த்தையில அதிகாரம் இருக்கு. அதன்படிதான் நடக்கும்.
எனக்கு நடந்துச்சுன்னு சொன்னா என் காரியம் நடக்க முன்னாட்கள் நான் அப்படிதான் பேசி இருந்திருக்கேன். என் வார்த்தை சரியில்லை, என்னை பற்றி பெற்றோர் பேசின வார்த்தை அப்படி சரியில்லை. அல்லேலூயா. என்னை பற்றி பெற்றோர் பேசின வார்த்தை சரியில்லை, நான் என் வாயினாலே கெடுத்துட்டேன். வார்த்தை ரொம்ப முக்கியம். நாவுல அதிகாரம் இருக்கு. ஜெப அறையில அதிகாரத்தோட செபிக்கணும். ஜெப அறையில் நடக்கும் முக்கியம். சாட்சியாக மாறுகிற ஜெபம். வாயை ஒழுங்குபடுத்திங்க. அல்லேலூயா. என்னோட சில பிரச்சனை சில சொல்லுவாங்க, நோ அதெல்லாம் கிடையாது, நடக்கவே நடக்காது. நீங்க ஸ்ட்ராங்கா உட்கார்ந்து இருக்கையா, என்ன கர்த்தருடைய வார்த்தை மேல எதுக்கு அனுப்பப்பட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். என வியாதி மேற்கொள்ளுமா, என விபத்து மேற்கொள்ளுமா, எனக்கு இந்த உலகம் மேற்கொள்ளுமா? மேற்கொள்ளாது. ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. யாரும் ஒண்ணு பண்ண முடியாது. அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற வரைக்கும் ஒருவன் என்ன தொட முடியாது. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனை எனக்கு முன்னாலே திணிக்க முடியாது. அவன் தான் விடுவான், அவன் இடருவான். ஆணவம் இல்ல, கர்த்தருடைய வார்த்தை மேல நம்புகிறேன், கர்த்தருடைய வார்த்தை மேல விசுவாசம். இது ஆணவம், பெருமை இல்ல. ஆமென். அல்லேலூயா. நான் உயிரோடு இருக்க வரைக்கும் எங்க எதிர்ப்புனாலும் அது கீழே விழுந்துடும். அல்லேலூயா. யார் என் கூட இருக்காங்க? நான் மோசே கூட இருந்தவர் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். நான் எங்கேயாவது கைவிடப்படுகிற நிலைமை எனக்கு வருதுன்னா கர்த்தர் பார்த்துப்படுகிறார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கைவிடப்படுகிற நிலைமை வர்றான், என் கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. என் கூட இருக்கிறார். விசுவாசம் என்னை ஜெயம் எடுக்கும்படியாக, நான் நல்ல நிலைமைக்கு வரும்படியாக, நான் நல்ல கட்டும்படியாக, நல்ல நிலைமைக்கு என்னை உயர்த்தும்படியாக என் கூட இருக்க ஒரு கர்த்தர். அல்லேலூயா. முந்தின நாட்களை எப்படியெல்லாம் தாறுமாறா பேசணுமோ அந்த தாறுமாறுகள் தான் நம்முடைய வாழ்க்கையில் இப்போ உள்ள பகுதி. நான் கட்டப்படாம இருக்கிறேன்னா அன்னைக்கு தாறுமாறா பேசுறதெல்லாம் அன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அன்னைக்காவது ஒழுங்குபடுத்திக்கோங்க, ஜீவனை தெரிந்து கொள்ளுங்க. எதைதான் பேசணும் பேசக்கூடாது, எதை கட்டணுமோ அதை கட்டிடணும், வாயை கட்டிடணும். நாவை அடக்கிறவன் உத்தமன். ரொம்ப முக்கியம், நாவை அடக்கணும். நாவு ஒண்ணுக்கு அடங்காதான். நாவை அடக்க கத்துக்கணும். மரணத்தை பிறப்பிக்கிற வார்த்தைகளை பேசக்கூடாது, தோல்வியை கொண்டு வர வார்த்தை வீட்டுல பேசக்கூடாது, பிள்ளை மேல பேசக்கூடாது, தொழில் மேல பேசக்கூடாது, கட்டப்படுதல் மேல பேசக்கூடாது. யாராவது பேசுறானோ அதுக்கு நீங்க என்னது சப்போர்ட்டிவா அப்படி பரிதாபமா மாறக்கூடாது. உங்களுக்குள்ள இருக்கிற வசன விசுவாசம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். நாமே சொல்லுவோமா? அல்லேலூயா. வசனம் ஒரு விதை, ஒரு விதை அது. நாமே சொல்லுவோமா? வசனத்தை எப்படி விதைக்கணும் அப்படி விதைக்கணும், அது நிச்சயமா பலன் கொடுக்கும். எப்படி அடுத்த வாரம் உங்களுக்கு சொல்லுவேன், நல்லா கவனிக்கிறீங்க, ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்லுவோமா? வசனம் விசுவாசத்தை கொண்டு வருவது மட்டுமல்ல, அதன் கிரியை அது நடப்பிக்கும். வசனம் விசுவாசத்தை நம்ம கொடுக்கிற மட்டும் இல்ல, அதனுடைய கிரியை அதே நடப்பிக்கும். அல்லேலூயா. ஆகையால வசனத்தின் மேல நம்பிக்கை, வசனம் செயல்படும் என்ற நம்பிக்கை நமக்கு எந்நாளும் இருக்கணும். வசனத்தை பற்றி கொள்ளுங்க. கர்த்தருடைய வார்த்தை வசனம் ரொம்ப முக்கியம். அதை உறுதியா நம்புங்க, அதை பற்றி கொள்ள ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருடைய வார்த்தை தெரிந்து கொள்ளுங்க. நீ ஜெயம் எடுப்பதற்கு வேதம் முழுவதும் ஏராளமான தாராளமான கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் இருக்கிறது. நீங்கள் கட்டப்படுவதற்கு, நீங்கள் உருவாவதற்கு, நீங்கள் மேலாக வருவதற்கு, நீங்கள் வெற்றி அடைவதற்கு தேவனுடைய வார்த்தைகளை தெரிந்து கொள். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல கவனிங்க, வாசிப்போம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவர் தான் விசுவாசத்து வருவாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறவர்களாக அழைக்கிறவருமாகிய தேவனுக்கு
தேவனுக்கு முன்பாக. கவனிக்கிறீங்களா? இல்லாதவர்களை இருக்கிறதாக அழைக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அவருடைய சாயலில் நீங்க படைக்கப்பட்டிருக்கிறீங்க. இல்லாத காரியங்கள் இருக்கிறதாக நீங்க வார்த்தையில கர்த்தருடைய வார்த்தையை உள்ள நுழைச்சு வாயில பேசி நீங்க ஜெபிக்கணும். இல்லாதது இருக்கிறதாக கொண்டு வரப்படும். அவருடைய சாயல், அவருடைய ரூபத்துல நீங்க படைக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. அவரை போல உன்னதங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறீங்க. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அவரை போல அதிகாரம் உடையவர்களாக இருக்கிறீங்க. அதிகாரம், இந்த வீட்டுல இந்த நிலைமை, இந்த சரீரத்தில் இந்த நிலைமை, இந்த பொருளாதாரத்தில் இந்த நிலைமை, என் குடும்ப சந்ததி மேல இந்த நிலைமை வரணும் சொல்லி அதிகாரமா பேசணும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அநேக காரியங்களை கர்த்தர் நாட்கள் ஊழியங்களை செய்கிறத நான் பார்க்கிறேன். ஒருவேளை இந்த பெரிய பெரிய மீட்சி நடத்தலையா இருக்கலாம், ஆனா வீடுகள் கட்டப்படுது. அல்லேலூயா. திரும்புது திரும்புது திரும்புது, நிலைமைகள் திரும்புது, ஆசீர்வாதங்கள் உண்டாகுது. அல்லேலூயா. என்னோட ஐக்கியப்படுகிறவங்க கட்டப்படுவதை நான் பார்க்கிறேன். ரொம்ப முக்கியம், கட்டப்படுவதை பார்க்கிறேன். நல்ல நிலைமை உருவாகிறத பார்க்கிறேன். நல்ல வளர்ச்சி உண்டாகிறத பார்க்கிறேன். நல்ல சூழ்நிலை உண்டாகிறத பார்க்கிறேன். வாழாகிறத விலகிறத பார்க்கிறேன். பிசாசின் கிரியைகள் அழிகிறத பார்க்கிறேன். பொல்லாத ஆவியின் போராட்டங்கள் விலகிறத பார்க்கிறேன். கர்த்தர் பலத்த கிரியைகளை குடும்பங்களை நடப்பிக்கிறதை பார்க்கிறேன். ஆமென் சொல்லுவோமா? இது உண்மை, நான் ஒரு பொய்ய சொல்லல. ஆமென் சொல்லுவோமா? நீங்க பேசுகிற வார்த்தைகளினால நிலைமை திரும்பும். வார்த்தை ரொம்ப முக்கியம். எதை பேசுறோம், எதுக்கு மேல எதை பேசுகிறோம், அதன்படி அந்த வார்த்தை வசனத்தை பேசுகிறோம், அது திரும்பும். அதன்படி திரும்பும். நம்புங்க. அப்ப ஜெபிக்கிற நேரத்துல இது இப்படி நடக்கணும்னு இந்த வார்த்தையின்படி வசனத்தின்படி நீங்க சொன்னீங்கன்னா அப்படியே நடக்கும், அப்படியே சுகமாகும், அப்படியே நிலைமைகள் மாறும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இல்ல, ஆனா இருக்கிறதாக நீங்க அழைக்கணும், இருக்கிறதாக பேசணும். இது இந்த நிலைமை வரணும் பேசணும், அது நடக்கும். அல்லேலூயா. கவனிங்க, தேவன் விசுவாசத்தின் தேவன் பார்க்குது. நம்ம ஆண்டவர் விசுவாசத்தின் தேவன். அவர் வார்த்தையில பேசிதான் காரியங்களை உருவாக்குறார். அந்த விசுவாசம் உள்ள வார்த்தைகள் அப்படி உருவாக்குது. அவர் காற்றை பார்த்து சொல்றார் எறையாதன்றார், அப்படியே நடக்குது. அவருடைய வார்த்தை வந்து விசுவாச வார்த்தை. மருத்துவனை பார்த்து சொல்லுகிறார், மருத்துவனை பார்த்து லாசருவே வெளியே வா. அவனுடைய நிலைமை எல்லாம் கட்டுண்டு செத்து நாறுற உடம்பு, வெளியே வா, வீட்டோட வா. வெளியே பாடி டெட்பாடியா வரும். ஹலோ, அவருக்கு வார்த்தை சொல்லுது உயிரோட வான்னு சொல்லல, வெளியே வான்னார். அவ்வளவுதான், உயிரோட வர்றான், பாடி வரல. நிலைமைகளை மாற்றுகிறது உங்க வார்த்தை. குடும்பத்தை மாற்றுவது உங்கள் வார்த்தை. பிள்ளைகளை மாற்றுவது உங்க வார்த்தை. வார்த்தையில இருக்கு உங்க அதிகாரம். நாவல இருக்கு உங்க வார்த்தையில இருக்கு அதிகாரம். நிலைமை உருவாக்கும் உங்க வார்த்தை உருவாக்கும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆண்டவர் எப்படி உலகத்தை உண்டாக்குறார் பாருங்க. விசுவாசத்தினாலே நம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. தேவன் எப்படி அதை உருவாக்கினாரா? உலகத்தை உருவாக்குனது எதனாலயா? விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாச்சு. அல்லேலூயா. தேவன் உலகத்தை எப்படி உண்டாக்கினார், உருவாக்கினார்னா வார்த்தையினால. உங்க நிலைமை எப்படி உருவாக்கணும், உங்க வார்த்தையினால உருவாகும். அப்படி நீங்க படைக்கப்பட்டிருக்க, அவருடைய சாயல்ல, அவருடைய ரூபத்துல அவரை போல படைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆகையினால் உங்க வார்த்தை தான் உங்க வீட்டை உருவாக்கும், உங்க நிலைமையில உருவாக்கும். தோல்வியில பேசுகிற நிறுத்தினால் மரணத்தை பிறக்கிற, அழிவை பிறப்பிக்கிற நிலைமையை உடைச்சு போடுற நிலைமையை மாற்றுகிற வார்த்தை உங்க வாயில் வர வேண்டும், உருவாக்கணும். ஆமென் சொல்லுவோமா? நல்ல நிலைமை உருவாக்கணும், பிசினஸ்ல உண்டாக்கணும், தொழில் மேல உண்டாக்கணும், பிள்ளைகள் மேல உருவாக்கணும், கணவர் மேல உருவாக்கணும்,
சந்ததியினால உருவாக்கணும், நடக்கும். பட்டு போன காரியங்கள் கூட துளிர்க்கும், இல்லாதவர்கள் இருக்கிறதாக மாறும். அதுதான் ஜெபம். ஆமென் சொல்லுவோமா? உலகம் எப்படி உண்டாக்கப்பட்டதுன்னா, இந்த வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவ வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவர்களெல்லாம் தோன்றப்படுகளெல்லாம் உண்டாகவில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் ஒண்ணும் இல்லாம எதையோ பேஸ் பண்ணி ஒரு உருவாக்கல. நம்ம ஏதாவது பண்ணணும்னா ஏதோ ஒண்ணு பேஸ் பண்ணி உலக பூமியிலிருந்து ஏதோ ஒண்ணு எடுத்துதான் அதை வச்சுதான் செய்ய முடியும். சமையல் பண்றீங்கன்னா அரிசி வாங்கினாதான் அரிசியை வச்சுதான் நீங்க சமையல் பண்ணணும். ஆனா ஆண்டவர் ஒன்றும் இல்லாமல் நீங்க பார்க்கறது இருந்து ஒண்ணும் உருவாக்கல. ஒண்ணும் இல்லாத இருந்த கர்த்தர் வார்த்தையினால உருவாக்கினார். ஒண்ணும் இல்லாத நிலைமைகளை உங்க வார்த்தை உருவாக்கும். அது அன்பன்படி இங்க படைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஒரு மிருகம் அப்படி பண்ணிடாது, ஒரு பறவை அப்படி பண்ணிடாது, உலகத்துல எதுவும் பண்ணிடலாம். ஆனா மனுஷன் அவருடைய சாயல் அவரை போல படைக்கப்பட்டிருக்கிற அப்படின்னால நீயும் வார்த்தையினால உன்னுடைய காரியத்தை உருவாக்குகிறார். அழிக்கிறவும் வார்த்தை தான், நீ உருவாக்குறவங்களுடைய வார்த்தை தான். ஆமென் சொல்லுவோமா? வார்த்தை ரொம்ப முக்கியம். கிளியர் பண்ணிக்கோங்க. ஜெபத்துக்கு இது ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய வார்த்தை தான் பேசணும். கர்த்தர் ஜெயமுள்ள வார்த்தையை கொடுக்கிறார், அதை எடுத்து தெரிந்து கொண்டு பேசணும். அதுக்கு மேல இன்னொன்னு பேச விடக்கூடாது. பேசுற மைண்ட்ல எடுக்க கூடாது. அல்லேலூயா. இன்னொன்று பேசுற எடுக்க கூடாது. ஒரு டாக்டரே ஒரு ரிப்போர்ட் கொடுக்கிற, தலைகளா கொடுக்கிறார், எனக்கு எதிராக கொடுக்கிறார், அதை எடுத்துட்டு ஆட்டிக்க கூடாது. அதை உடைக்கிறதா நம்ம வேலை. சொல்லுங்களேன். அல்லேலூயா. டாக்டருடைய ரிப்போர்ட் அல்ல, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கும். அதை விசுவாசிக்கணும். சிலர் நல்ல சுகமாகணும்னு கேட்பாங்க, நல்ல விடுதலை ஆகணும்னு கேட்டிருப்பாங்க. ஆனா டாக்டருடைய ரிப்போர்ட் வச்சுட்டு அதை அப்படி சொன்னா அதையே மண்டைக்குள்ள ஏற்றி வச்சிருப்பாங்க. விசுவாசம் இருந்தால் தேவனுடைய மகிமையை காட்டும். டாக்டர் ரிப்போர்ட் பொய்யாக மாறும். ஆமென். நடக்கும், நடக்கும். இந்த ஊர் திரும்ப பாருங்க, என்ன ஒரு கொஞ்சம் காலம் கழிச்சு பாருங்க, இந்த ஊர்கள் திரும்பி இருக்கும். ஆமென். ஊர்கள் திரும்பும், குடும்பங்கள் திரும்பும், சிறுமத்தை நோக்கி நடக்கும்போது பாருங்க. அல்லேலூயா. 1000 குடும்பங்களை கட்டுகளை கட்டு இந்த வருஷம் அவிழ்க்கிறார். 1000 குடும்பங்கள் நான் சொல்லுகிறேன். அதற்கு கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? திரும்பும், திரும்பும். அல்லேலூயா. பாழாய் கிடக்கிற இடங்களை கட்டுப்படி கர்த்தரை தெரிந்து கொண்டார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. நல்ல கவனிக்க ரொம்ப முக்கியம். பெரிய அசைவை கர்த்தர் ஏற்படுத்த போகிறார். பெரிய ஒரு அசைவு இந்த பிராந்தியத்தில் உண்டாகும். அந்த கட்டுகள் அவிழ்க்கப்படும். சாத்தானிய கட்டுகள் அவிழ்க்கப்படும். அது பாவ கட்டா இருக்கலாம், பாவ பழக்க கட்டுகளா இருக்கலாம், அது பிசாசின் கட்டுகளா இருக்கலாம், அது விக்கிரக கட்டுகளா இருக்கலாம், அது நோயின் கட்டுகளா இருக்கலாம், அது எந்த விதமான விபச்சார கட்டுகள் ஏதாவது இருக்கலாம். கர்த்தர் இந்த கட்டுகள் தரித்திர கட்டுகளோடு இருக்கிற கட்டுகளை கர்த்தர் அவிழ்ப்பார். அந்த கட்டை அவிழ்க்கப்படும்போது எல்லாம் தூக்காதிருப்பாங்க. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. நிலைமை மாறும், நிலைமை மாறும். நீங்க நல்ல கோரிக்க, மனுஷன் உங்களுக்கு போட்ட ரிப்போர்ட்டை நீங்க மைண்ட்ல உடைங்க. கர்த்தருடைய வார்த்தை மேல நம்புங்க, அதுதான் நடக்கும் சொல்லுங்க. நம்புங்க, நடக்கும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. யாரும் இதுக்கு முன்னால மைண்ட் செட்ல என்னெல்லாம் ஃப்ரேம் பண்ணி இதுதான் இப்படி இருக்க இப்படி இருக்கன்னு அதை புலம்புறத முதல்ல ஒட்டைங்க. இப்படி நடக்கும் என்று விசுவாசிங்க. அதை பிரகடனப்படுத்த இது நடக்கணும். இந்த வீட்டுல இந்த நிலைமை வரணும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. சொந்த இடங்கள் வரணும், வீடு இந்த இடத்துல வரணும், வரணும். அதை சொல்லுங்க. வார்த்தையில எதை சொல்லுகிறதா நடக்கும். நான் உடைக்கிறேன், நீங்க மனசை உடைச்சிடணும். நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் அப்படி உங்க மனசுல அது வரணும். இதை விட்டுட்டு போன்னு சொல்ல மாட்டேன், இதை விட்டுட்டு போ, இதை விட்டுட்டு போன்னு சொல்ல மாட்டேன். அந்த நிலைமை நமக்கு எகென்ஸ்டா இருக்கட்டும். நீ பிரகடனப்படுத்த வேண்டிய உன்னுடைய வார்த்தை உருவாக்கும். அதுதான் ஜெபத்துக்கு மிக முக்கியம். ஜெப களத்தில் நீ செய்ய வேண்டிய காரியம் அதுதான் நிலைமை மாற்றும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை சொல்றேன். நிறைய பேர் ஜெபம் பண்ணும்போது என்ன செய்யணும்னா, கவனிக்கிறீங்களா,
வெறுமை, ஒழுங்கின்மை, இருள தான் ஆண்டவர் எல்லாத்தையும் செய்தார். வார்த்தையினால, விசுவாச வார்த்தையை பேசுறார், அப்படியே நடக்குது. நீங்களும் அப்படித்தான் பண்ணணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். கவனிக்கிறீங்க, ரொம்ப முக்கியம். அப்படித்தான் பண்ணணும். ஒரு வீட்டு மேல அப்படி பண்ணணும், ஒரு ஊருக்கு மேல அப்படி பண்ணணும், ஒரு நிலத்து மேல அப்படி பண்ணணும், ஒரு வியாபாரத்து மேல அப்படி பண்ணணும். கட்டவிழ்க்கவும் கத்தர் நம்ம கிருபை இருக்கிறார். இதை நீங்க செய்தீங்கன்னா அப்படியே நடக்கும். சரீரங்கள் அப்படி நடக்கும். அல்லேலூயா. குடும்பத்துக்கு மேல அப்படி நடக்கும், பொருளாதாரத்துக்கு மேல அப்படி நடக்கும். பெரிய மாறுதலை கற்றுக் கொடுக்கிறார். நீங்களே கன்ஃபியூஷனா இருக்கக்கூடாது. சந்தேகத்தை பிசாசு உங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு சந்தேகத்தை உங்களுக்குள்ள வைக்கிறான். அதெல்லாம் உடைக்கிறது உங்க வேலை. இதுதான் நடக்கணும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. நல்லா கவனிக்கிறீங்க. ரொம்ப முக்கியம். ஜெபம் பண்ற இடத்துல நல்ல விசுவாசமா ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணிட்டு வெளியே போகும்போது காலையில 3 மணிலேருந்து 6 மணி வரை ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவாங்க சிலர். காலையிலேயே அதிகாலை ஜெபம் பண்ணு. அந்த நல்ல பண்ணி ஜெபம் பண்ணேன்னா 3 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு 6 மணிலேருந்து ராத்திரி வரை என்ன பேசுனேன்னா, இந்த 3 மணி நேரம் ஜெபம் பண்ணும்போது ஜெயத்தை பேசுனேன். எனக்கு அப்படி நடக்குது. எப்படி நடக்குது? 6 மணிலேருந்து ராத்திரி தூங்க போற வரைக்கும் நீ அவிசுவாசத்தை பேசணும்னா அது அவனுக்கு நடக்கும். இதை மாத்தி போடணும். கவனிக்கிறீங்களா? ஹலோ, அவிசுவாசத்தை வாழ்க்கையில எங்கேயும் வெளிப்படுத்தாதீங்க. புலம்புகிறத வெளிப்படுத்தாதீங்க. நல்ல நிலைமையை தான் நீங்க பேசி பிரகடனப்படுத்துறதுல நிற்கும். நிறைவேற வரைக்கும் அது மாறக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க நிறைவேற்ற முடியாம பல காரியங்கள் உங்களுக்கு விரோதமா இருந்திருக்கலாம். அதை உடைக்கிறது உங்க வேலை. ஆமென் சொல்லுவோமா? நல்ல கவனிங்க. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மை சொர்க்கமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய். கவனிக்கிறீங்க? சகலத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறார். நான் செபித்த காரியம் நிறைவேற வரைக்கும் வாசனத்தினால் அந்த இடத்துல பிரகடனப்படுத்தி நிறுத்தி வைக்கணும். உங்க வாயிலிருந்து அந்த வார்த்தையினால நிறுத்தணும். வேற எதுவும் அதுக்குள்ள நடக்கூடாது. கவனிக்கிறீங்களா? வசனத்தினால தாங்குகிறவர். ஒரு வார்த்தையை சொல்லி செபித்தீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் நிறைவேற வரைக்கும் அந்த வசனத்தின் சொல்லி தாங்கி நிறுத்தணும். அந்த நிலைமை மாறக்கூடாது. புரியுறீங்களா? அதாவது இந்த இடத்தின் மேல ஒரு காரியத்தை சொல்லி செபிக்கிறோம்னா அது நிறைவேற வரைக்கும் அந்த வசனத்தை அந்த இடத்துல நிறைவேற்றும். உங்க வாயின் வார்த்தையை வேற பேசக்கூடாது. அந்த வசனத்தினால தாங்கி நிறுத்தணுமா? இல்லைன்னா அழிச்சுமான் சத்துருவது. மோசமான வார்த்தையை பேச வச்சு உடைச்சிருவான். அதான் பைபிள் சொல்லுது. தமது வசனத்தினால் அதை என்ன செய்யறாராம்? தாங்குகிறான். நான் ஒரு காரியத்தை இந்த இடத்துல நான் சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல இந்த வார்த்தையை பிரகடனப்படுத்துகிறேன்னா இன்னொரு வார்த்தையை நான் பேச மாட்டேன். ஏன்னா அதை என்ன செய்யணும்? என்னுடைய வார்த்தையினால் அதை தாங்குகிறேன். அதை உடைக்கவும், அதை திட்டமிடவும் சத்துரு வேலை வழிய வச்சிருப்பான். அவிசுவாசமான எண்ணங்களை கொடுத்து அதை உடைக்க வைப்பானா? அது தாங்கப்படும். நிறைவேற வரைக்கும் தாங்கணும் அந்த வசனத்தினால. இன்னொன்னு பேசக்கூடாது. ஆமென் சொல்லுவோமா? இப்ப நம்ம மார்க் 11ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 22, 23 வசனங்களை படிப்போம். இயேசு அவர்களை நோக்கி இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, ரொம்ப ஆழமா கவனிங்க, இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தான். அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகும் என்று சொல்லுகிறேன். இங்க ரொம்ப முக்கியம். இந்த ஒரு வசனத்துல சொல்ல பற்றி 3 இடம் சொல்லுகிறார். உங்க சொல் ரொம்ப முக்கியம். ரொம்ப ஜாக்கிரதையாக வார்த்தையை பேசணும் என்று பைபிள் சொல்லுது. அந்த இடத்தை பாருங்க. இந்த எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, இவ்வளவு பெரிய பிரச்சனையை பார்த்து, இவ்வளவு பெரிய தடைகளை பார்த்து, இவ்வளவு பெரிய மோசமான நிலைமைகளை பார்த்து, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லணும். உன் நிலைமை எல்லாம், மோசமான நிலைமை எல்லாம், பிரச்சனையான நிலைமை எல்லாம்
அந்த மலை போல இருந்தா கூட, பெரிய மலையை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது, அசைக்க முடியாது. அப்படிப்பட்ட பெரிய மலை போல அசைக்க முடியாத பெரிய பிரச்சனைகள், பெரிய பெரிய தடைகள், பெரிய பெரிய அலங்கங்கள் எதுவாக இருந்தா நீ என்ன சொல்லணும்னா, பெயர்ந்து தள்ளுண்டு சமுத்திரத்தை தள்ளுண்டு போன்னு நீ சொல்லணும். நீ சொல்லணும். அல்லேலூயா. ஊழியக்காரங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய சத்தியம் அறிந்தவங்க புரிஞ்சுக்கோங்க. எதை தள்ளணும், எவ்வளவு பெரிய மலையாக இருந்தாலும் உன் வார்த்தையின்படி நடக்கும். அது ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். நீ சொல், உன் வார்த்தை வரட்டு, சொல்லல உன் சொல் ரொம்ப முக்கியம்ன்றார். அடுத்து சொல்கிறார், என்று சொல்லி தான் சொன்னபடி, ரொம்ப முக்கியம், சொன்னது நடக்கும். சொன்னது நடக்கும். நீ என்ன வீட்டுல சொல்லுகிற அது நடக்கும். உன் வாழ்க்கையை பற்றி நீயே சொல்லுகிற வார்த்தை தான் நடக்கும். அழிவை பேசுறியா, மோசத்தை பேசுறியா, பிள்ளைகள் மேல தாறுமாற பேசுறியா, உன் பரிதாபங்களை பேசுறியா, அது நடக்கும். சொன்னபடி நடக்கும். அந்த வசனம் சொல்ல வர 3 தடவை சொல்லுது. சொல்லு, சொன்னபடி, அல்லேலூயா, நடக்கும் என்று தன் இதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். சொல் ரொம்ப முக்கியம். சொல் ரொம்ப முக்கியம். நீங்க நண்பர்கிட்ட பேசலாம், ஒரு ஊழியக்காரன்ட்ட பேசலாம், பிள்ளைகளிடத்தில் குடும்பத்தில் பேசலாம். நீங்க என்ன சொல்லுகிறீங்க அதுதான் நடக்கும். யார பார்த்தோ நீங்க சொன்னதா நடக்கணும்னா அந்த வார்த்தையின்படியே நீங்க என்ன செய்யணும், வசனத்தின்படி அதை தாங்கி நிறுத்தணும். நிறைவேற வரைக்கும், நிறைவேற வரைக்கும் தாங்கி நிறுத்துறதுக்கு அது வார்த்தை. உலகம் உண்டாக்கப்படணும்னு சொல்லி அவர் சொல்லிட்டு தன்னுடைய வார்த்தையினால தாங்கி நடக்கிறார். அதுவரை, அதனால இன்றைக்கு வரைக்கும் அது நடக்குது. உலகம் மாறுறதில்லை. நிறைய அப்படி நின்று செயல்படுதுன்னா காரணம் என்ன? தமது வசனத்தினால தாங்கி நிறுத்துகிறார். நீங்கள் உங்க வீட்டில் நடக்க வேண்டிய காரியம் ஒரு தடவை சொல்லி ஜெபம் பண்ணது திரும்ப வேற எதுவும் நடக்காமல் இருக்கணும்னா வார்த்தை புரளாமல் இருக்கணும். நீ சொன்னபடி சொல்லு, சொன்னபடி நடக்கும் என்று நம்பு, சொன்னபடியே நடக்கும். 3 தடவை சொல்லு சொல்லு சொல்லுன்றார். விசுவாசம் ஒரு தடவை தான் பேசுறார். 3 தடவை சொல்ற சொல்லு, உன் வார்த்தை ரொம்ப முக்கியம்ன்றார். புரிஞ்சுட்டீங்களா? அதாவது சத்தியத்தை அறிகிற பிள்ளைகள் ரொம்ப முக்கியம். சொல்லு, அதன்படி நடக்கும்னு நம்பு, அப்படியே நடக்கும். சொன்னபடி நடக்கும், அப்படியே இல்லை, சொன்னபடி நடக்கும். சொல்லு, சொன்னபடி நடக்கும், நம்பு, சொன்னது நடக்கும். ஆமென் சொல்லுவோமா? இன்னைக்கு ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்கிறோம். இதுவரைக்கும் வீட்டுல அதை இதை சொன்னீங்கன்னா அதுதான் நடக்கும். மலை எவ்வளவு பெரிய மலைனாலும் நீங்க பயப்பட வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தை நீ சொல்லு, அது பேருக்கு சமுத்திரத்தை தள்ளிட்டு போன்னு சொல்லு, அது நடக்கும் என்று சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய பிரச்சனையான மாறும் என்று சொல்லுகிறார். அதுக்கு வல்லமைகளை நீ கட்டவும் கட்டவிழ்க்கவும் உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன்னு சொல்லுகிறார். எதை சொல்லுவீங்க? எதை சொல்லி கெடுத்துட்டோம்? சொல்லி கெடுத்தவைகள் இன்னைக்கு வீட்டில் ஆளுட்டு இருக்கு. அந்த சீரழிவை இன்னைக்கு உடைக்கணும். ஆமென் சொல்லுவோமா? அந்த சீரழிவுகளை உடைக்கணும். அன்னைக்கு நான் இனிமேல் சொல்லுவேன், என் வீட்டில் இது நடக்கணும், என் பிள்ளைகள் இது நடக்கணும், என் பொருளாதாரத்தில் நடக்கணும், என் கட்டப்படுதல் இது நடக்கணும், என் நிலைமையில் இப்படி வரணும். நாங்க அந்த தேவனுடைய சித்தம் நல்லா இருக்கணும். என் பிள்ளைக்கு நாசமா போகணும் ஒரு நாள் ஆண்டவர் நினைச்சதில்லை. இந்த உலகத்தில் தகப்பனை நினைக்க மாட்டேங்கிறார். பொல்லாதவர்கள் அப்படி பொல்லாத தகப்பனை நினைக்கிறது இல்லை. அவனை பிடிச்சுக்கிட்டு கையில் ஒரு வாசலை கொண்டு பிசுக்கி நசுக்கி கொண்டு வந்து வீட்டில் அடிச்சு விழுந்து விழுந்து கொண்டு வந்து வீட்டில் கொண்டு போடுறான். என் பிள்ளைகளுக்கு குடிகாரன் அவனே எல்லாத்தையும் இழந்துட்டு வரான். பர்சல் இழந்திருக்கான், செல்ல இழந்திருக்கான். அவன் ஆனா ஒரு பார்சல் மட்டும் இழக்கல. என் பிள்ளைகளுக்கு ஆடி ஆடி கொண்டு வந்து என்னது ஒரு போண்டா பார்சல் வாங்கிட்டு வந்திருக்கான் பிள்ளைகளுக்குன்னு. அதை மட்டும் விட மாட்டேங்குது, அதை துதுக்கி நசுக்கி வச்சிருக்கான். என் பிள்ளைகளுக்கு
ஒரு குடிகாரனை, பொருளாத தகப்பனை தன் பிள்ளைக்கு இதை கொடுக்கணும்னு நினைக்கிறவன் கோடி மடங்கு நல்லவர் நம்முடைய ஆண்டவர். உங்கள் தகப்பன் நல்லவர், நீங்க நல்லா இருக்கணும். ஆமென் சொல்லுவோமா? நல்ல நம்பிக்கை வரணும்ன்ற தேவனுடைய திட்டம். ஆக நீ பேச வேண்டியது சொல்லிக் கொடுக்கிற இந்த பிரமாணத்தை நிறைவேற்று. நீ இந்த நிலைமையை உனக்கு நடக்காது சொல்ல இடத்துல இது நடக்கணும்னு சொல்லு. கர்த்தர் வார்த்தையை வசனத்தை கண்டுபிடிச்சு அதை சொல்லு, நடக்கும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. வறட்சியா இருக்கா? சொல்லு, செழிப்ப. கானான் தேசம் போல என் வீடு இருக்கணும், ஏழை தோட்டம் போல என் வீடு இருக்கணும், வற்றாத நீரூற்று போல, அல்லேலூயா, நீர் பாய்ச்சல் தோட்டம் போல வற்றாத நீரூற்றாக என் வீடு இருக்கணும். சொல்லு. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான வேளையில் அருமையான ஒரு ஏசாயா 55ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை நாம் படிப்போம். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து நான் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். கவனிக்கிறேன். மழை எப்படி மாறியும் உறைந்த மழையும் பெய்தோ, வானத்திலிருந்து இறங்கி பூமியை நனைச்சி திரும்ப அது மழை கீழே வந்த பிறகு திரும்ப வானத்துக்கு போகாது. அது பூமியை நனைச்சி பயிரை உண்டாக்கி அது விளைச்சலை கொடுத்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது போல என்னுடைய வசனத்தை பேசுகிற போது அந்த வசனம் என்ன செய்யணும்? விளைவை உண்டாக்கும். நீ வசனத்தை அதுக்கு மேல விசுவாசோட பிரகடனத்தை படுத்து சொல்லி முடி அதை கட்டளையிட்டு அது நிறைவேறாங்க. ஒரு மனுஷனுக்குள்ள நிறைவேறும், ஒரு குடும்பத்துக்குள்ள நிறைவேறும், ஒரு வாழ்க்கைக்குள்ள நிறைவேறும். ஆமென் சொல்லுவோமா? அதை நிறைவேற்று என்று சொல்கிறார். அது என்ன நடக்கும்னா, என் வசனம் வறுமையா திரும்ப அங்க போய் வேலை செய்து கிரியை செய்து எல்லா பலனையும் உண்டாக்கிட்டு அது உண்டாக்கி விட்டு விடும். ஆமென் சொல்லுவோமா? மழை எப்படி பூமியில பெய்து பலனை உண்டாக்குதோ அதுபோல கர்த்தருடைய வார்த்தை யாரெல்லாம் சொல்கிறார்களோ அந்த பலனை புசிப்பீர்கள். அது நடக்கும். எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? என்கிட்ட ஜெப குறிப்பு எழுதி கொடுத்தீங்க. இந்த ஜெப குறிப்புக்கு உங்க கையில பதில் இருக்கு, உங்க கையில இருக்கு. இது வரைக்கும் வார்த்தையினால நான் அழிச்சிட்டேன். என்னுடைய வார்த்தை தான் ரொம்ப தாறுமாறா பேசி என் காரியத்தலம் எடுத்துட்டேன். அது இன்னைக்கு உடையணும். நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தையை என் பிள்ளைகள் மேல செலுத்துகிறேன். என் சரீர சுகத்தின் மேல கொண்டு வருகிறேன், என்னுடைய பொருளாதாரத்தின் மேல கொண்டு வருகிறேன், என்னுடைய கட்டப்படுதல் மேல கொண்டு வருகிறேன், என் நிலைமைகள் மேல கொண்டு வருகிறேன். இதை நான் இன்றைக்கு பிரகடனப்படுத்துகிறேன். சொல்லுகிற வார்த்தை நடக்கும். சொல்லு. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இது இன்னைக்கு நடக்கும். 18 வருஷமா கட்டிருந்த ஒரு ஸ்திரீடைய கட்டை அவிழ்த்த கர்த்தர் இந்த இடத்துக்கு வந்திருக்க ஒவ்வொருடைய ஜெப தேவை சந்திப்பா. நீங்க நல்லா வரணும், நல்ல நிலைமைக்கு வரணும் என்பது தேவனுடைய திட்டம். ஆமென் சொல்லுவோமா? அப்படியே நீங்க அடிமையாகவோ, நீங்க ஓரம் கட்டப்பட்டவர்களாகவோ, நீங்க புறக்கணிக்கப்பட்டவர்களாகவோ அவருடைய பிள்ளைகள் இருப்பது அவருக்கு விருப்பமில்லை. நீங்க நல்ல நிலைமைக்கு வரணும். இன்னைக்கு எத்தனை வருஷமாக கட்டுகளோடு இருந்தாலும் கர்த்தர் கட்டை அவிழ்க்கிறார். கர்த்தர்